வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 209.4 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு மார்க்கெட்டோட ப்ரைஸ் டைரக்ஷன் தெளிவாக இல்லாத காரணத்தினால மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு இடம் கிடைச்சோன்னா அதுலேருந்து ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் சைடாக மூவ் ஆகி 212.7 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கு மேலே நிற்க முடியாமல் திருப்பியும் கீழே வந்து 209.4 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா இந்த 212க்கு மேலே ப்ரைஸ் தொடர்ந்து நிற்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 212 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 210க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் ஒரு இக்கட்டான இடத்துல தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸில் நம்ம ஓரளவு ரிஸ்க் எடுக்கலாம். தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்து 207.6 ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை நேற்று நடந்த கன்சாலிடேஷன் பையிங்க்கு சாதகமாக மாறிச்சுன்னா 212 உடச்சி மேலே க்ளோசிங் கொடுக்கும். 212க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் இன்னும் நிறைய பையர்ஸ்லாம் உள்ளே வந்து மார்க்கெட் வந்து பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நடக்கலை அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.